தளபதி வாழ்க்கன்னா நீ எப்ப வாழ்ற? நான் கேட்டது தளபதி வாழ்க்கன்னு சொல்றேன். நீ எப்ப வாழ்வ? அடிபடி சாகுற வரலாறு இருக்கா? உன் குடும்பத்தவன் காந்து பண்ணுவானா? நான் நடிகர் விஜய், நான் என்ன சொல்றேன்னா, உனக்கு 2000 கோடி சொத்து இருக்கு, அதை பங்கு போடு. மக்களுடைய காசு 50 ரூபா டிக்கெட்டை 500 ரூபாய்க்கு வித்தியா விற்கலையா? அது ஊழலா? ஊழல் இல்லையா? உன் தொண்டை ஒன்னே வாழதான் சொன்னேன், மக்களுக்காக வாழ வைக்கல. அதனால பேச தேவையில்லாம பேசாரு. உன்னால எதுவுமே பண்ண முடியாது. இந்த எலெக்ஷனோட நீ திரிச்சாவோட போறியோ யாரோட போறீன்னு தெரியாது. காலம் பதில் சொல்லும். அதனால அடக்கி வாசிக்க. எங்களுக்கு களத்துல போட்டியில குளத்திலேயும் போட்டியில சொல்லாத. எங்களுக்கு திராவிட முன்னேற்ற கழகம் தான் போட்டின்னு சொல்றீங்கள. கழகத்துல இருந்தாலும் சரி, அவன் விஜயோட இருந்தாலும் சரி, எல்லாரும் கண்டிப்பா வருவார்கள். பிரச்சனை சார், இப்ப பல பிரச்சனை நடந்துட்டு இருக்கு. இந்த கட்சி ஒற்றுமை இல்ல. சீமான் உண்மையான அறிவே. ஒரு ஆள் சொன்னா நம்ம கேட்போம். நீ 9 பேர் சொன்னா கூட உன் தொண்டையை கேட்க மாட்டான். அடிக்கிறான், இடிக்கிறான், மரத்துல நிக்கிறான், முத்தம் கொடுக்குறேன், கீழே வராங்க. உன் பேச்சு கட்டுப்படுறான உன் தொண்டை. உனக்கு இந்த கட்சிக்கு சம்பந்தம் இருக்கா? இங்க சீமான் நின்னுனா நிப்பான், உட்காருனா உட்காருவான். ஏதாவது மாற்று கருத்து உனக்கு கூட உண்டா? நீ எவனா கட்டுப்படுத்த முடியாதா? என் பின்னால வராதே, நான் ஃபாலோ பண்ணாதன்னு சொல்றீல, கேட்கிறானா? எத்தனை பேர் இப்ப கூட அடிபட்டு உயிருக்கு போராடி கிடக்குறான் ஒருத்தன் செங்கப்பட்டி மீட்டிங்ல. நீ என்ன பண்ண? என்ன மாதிரி கூட்டம் போடுற?